கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர். ஜீவ வார்த்தை மூலம் உங்களோடு பேச போகிறார். உங்க கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். எல்லா காரியத்திலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதம் வைக்க போகிறார். விசுவாசிங்க, இயேசப்பால் எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 11வது வசனம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தின் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, செய்ய நினைத்ததெல்லாம் அனுகூலமாகும். சாலமோன் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலும் அரண்மனையிலும் என்னென்ன செய்ய நினைச்சானோ எல்லாமே செய்யும்படி அவன் நினைத்ததெல்லாம் அனுகூலமாயிட்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க உங்க வீட்டுல, உங்க ஸ்தாபனத்துல, உங்க சபையில, உங்க ஊழியத்துல என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்திருக்காரு, அல்லது தொழிலை கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்காருன்னு வச்சுடுங்க. நீங்க அதுக்குள்ள சில காரியத்தெல்லாம் செய்யணும், அதை இப்படி நல்லா வைக்கணும், மேன்மைப்படுத்தணும், இந்த இடத்துல இதை வைக்கணும், இப்படி இதை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நடந்தா நல்லது தானே? சில பிள்ளைங்க இதுவரும் அப்படி ஏதோ இதுவரையிலும் சில காரியங்கள் நினைச்சிருக்கலாம், நடந்திருக்காதுல்ல. ஆனா ஆண்டவர் சாலமோனுக்கு ஆலயத்திலும், கர்த்தருடைய ஆலயத்திலும், அவனுக்கு அந்த ராஜ அரண்மனையை கட்டின அந்த அரண்மனையிலும் என்னென்ன செய்ய நினைச்சான்னு எல்லாம் அனுகூலம் ஆயிட்டாம. அப்ப எல்லாமே அது கைவிடி வந்திருக்குது இல்ல. ஏன் சாலமோனுக்கு மட்டும்தான் அப்படி நம்ம செய்வாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? ஏன் செய்ய மாட்டாரு? செய்வார். நம்ம ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. நீங்க இன்றைக்கு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்க அதாவது இப்போ ஒரு காரியத்தை மனதில் வச்சிருங்க. நீங்க என்ன, அதை உங்க வீடை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை நீங்க ஒரு கம்பெனி வச்சுக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஒரு ஊழியம் செய்யுங்க, ஒரு சபை நடத்துறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அதுல இப்படி ஒரு ஸ்பீக்கர் செட் வைக்கணும், இப்படி ஒரு ஆபீஸ் கட்டணும், அல்லது இந்த இடத்துல இப்படி ஒரு அழகுபடுத்தணும், அல்லது ரிசப்ஷன் இப்படி வச்சிருக்கணும். ஏதோ நீங்க தீர்மானம் பண்றீங்க, முயற்சி பண்ணா அந்த காரியம் நடக்க போகிறது. நீங்க செய்ய நினைக்கிறது நடக்க போகிறது. கர்த்தர் அதை அனுகூலமாக்க போறார். கண்டிப்பா செய்வார். நான் அதுக்காக தான் இன்னைக்கு ஜெபிக்க போறேன். நீங்க செய்ய நினைச்சிருக்கிற காரியங்கள் அனுகூலமாகி அதை செய்து முடிப்பதற்கு ஜெபிக்க போகிறேன். வழி திறக்க போறது. ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வீட்டிலே அல்லது அலுவலகத்திலே, தன்னுடைய சபையிலே, தன்னுடைய ஸ்தாபனத்திலே, தன்னுடைய வாகனத்திலே, எதுவாக இருக்கலாம், எந்த இடத்திலே இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இதை செய்தால் நன்றாக இருக்குமே என்று உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் நினைச்சிருக்காங்களோ, இதுவரையிலும் அனுகூலமாகாத காரியங்கள், இதுவரை நடக்காத காரியங்கள் உடனே நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சாலமோனுக்கு நினைத்ததெல்லாம் செய்து முடிக்க அனுகூலத்தை உண்டாக்கின தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். அது இருக்கிற தடைகள், குழப்பங்கள், நெருக்கங்கள், பிசாசுடைய கிரிகள் எல்லாம் அழிந்து போவதாக என்று ஜெபிக்கிறேன். மனுஷர்கள் ஏதாவது காரியங்களை தடை பண்ணி கொண்டிருந்தால் அந்த தடை உடைக்கப்படுவதாக, எல்லாமே அனுகூலமாகட்டும். எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நோயாளிகளை இப்போ தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பண நெருக்கடியில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.